தலைவர் வந்து ஸ்டோரி சொன்னார். நம்ம எல்லாருக்கும் கண்டக்டர் தலைவர் தான் தெரியும். கண்டக்டருக்கு முன்னாடி கூலியாக இருந்தாராம். கூலியிலேருந்து தான் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு அசிங்கப்படுத்துறதுனால கண்டக்டராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதான். அந்த பார்ட் அவர் வாயிலேருந்து கேட்கும்போது ரொம்ப அழகாக. தேங்க்யூ. 2000 கோடி என்ன 1000 கோடின்றீங்க? 2000 கோடி. ரசிக்க தெரியாதவங்க தான் எதுனா அந்த மாதிரி சொல்லுவாங்க. உண்மையான ரஜினி ஃபேன்ஸுங்க வந்து யாரும் அந்த மாதிரி குறை சொல்ல மாட்டாங்க. வேறு வேறு ரசிகருங்க தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் மூவி சார். ட்ரெய்லரை பிச்சு கட்டின்னுக்குது 2 டைம் சார். அவர் வார்த்தை என்னைக்கு சார் இதாக இருக்கும், அற்புதமான வார்த்தைங்க சார் அவரது. ஒரு ஸ்பீச்சும் அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ள கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு எங்களுக்கு சார். நான் 5 வயசுலேருந்து ரசிகர் சார். எனக்கு இப்போ 46 வயசு ஆச்சு. இன்ன வரைக்கும் ரஜினி ரசிகர் தான். எந்த அளவுக்குன்னா என் ரத்தத்திலே கலந்துக்கிறாரு. அந்த மாதிரி அவர், ஏன்னா நான் டேட்டோலாம் போட்டுக்கிறேன் ரஜினி இது. அந்த மாதிரி ஒரு ரத்தத்திலே கலந்துக்கிற ஒரு தீவிர பக்தர் அவர். பல்லாண்டு நல்லாக்கணும், உடல் ஆரோக்கியமாக சந்தோஷமாகணும். நான் என் கும்புற கடவுளை வேண்டிக்கிறேன் சார். டெஃபினட்டாக அடிக்கும் சார். லோகேஷ் கனகராஜ் படம் டெஃபினட்டாக அடிக்கும். ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி இருக்குது சார். ட்ரைலரே ஹாலிவுட் மாதிரி இருக்குது. சுமாராக தான் பிரதர் இருக்குது. சுமாராக இருக்குது. பிஜிஎம்லாம் சரியில்லை பிரதர். இல்லை ரொம்ப சுமாராக தான் இருக்குது. கட் ஏதோ ஒரு மாதிரி அன்மேட்ச் மாதிரி இருந்துச்சு. ஏதோ லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஓவராக இன்டர்வியூஸில் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது. இன்டர்வியூஸில் கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்துட்டாலே டக்குன்னு பாசிட்டிவ் ஆச்சுன்னா அது ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு டக்குன்னு நெகட்டிவ் ஆச்சுன்னா செம்ம தலையா என்ட்ரிலாம் எப்போவுமே மாசுக்கு குறைய தலைவருக்கு அவங்க பில்டப் காட்டுவாங்க. 1000 கோடி இருப்பான் 5000 தலை சும்மா அப்படி அசால்ட்டாக பண்ணுவார் இல்லையா. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் சொல்கிறது ஏதாவது எமோஷனல் சொல்கிறேன். நல்லா தெளிவாக பேசுனா ஆகஸ்ட் 14ஆம் தேதி நீங்களே புரிஞ்சுப்பீங்க தலைவர் படம் கட்டுறேன். அவ்வளோ முதல்ல டெக்னீஷியன்ஸை பற்றி பேசினார். அப்புறம் ஃபிட்னஸை பற்றி பேசினார். எக்ஸசைஸ் எல்லோரும் ரெகுலராக பண்ணுங்கள். சாமி வேணுங்க. அவரோட பர்சனல் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. அப்போ அந்த காரில் ஏவிஎம்மோட ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, அதில் இதில் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நல்லா இருக்குது. கண்டிப்பாக மோட்டிவேஷன் ஆகும். அது வேணால் பகவான் விட்டார். 2.5 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காரு. அதெல்லாம் அடிக்குதில்ல. 1900 கூட அடிக்குதில்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி லைக் தி வே தே ஸ்பீக் அண்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லிவாக்கம் அண்ணா நகர்லேருந்து வரும். செம்மையாச்சு. ரஜினினா நல்லா பேசினாரு. படம் பார்த்தா செம்மையாக இருக்கும். வேறு லெவல் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் அதுவும் அல்டிமேட் பிரதர். வெரி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. வேற லெவல். தலைவரோட ஸ்பீச் வந்து இருக்கிற ஆடியோ லான்ச்லேயே இதுதான் பெஸ்ட்டான ஸ்பீச்சுன்னு சொல்லுவேன். டை ஹார்ட் தலைவர் ஃபேனாக இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. Yeah, very good. Actually, I don't know that much of Tamil. I came from Bangalore here and it's very good. I loved it. It was amazing. And very good experience, and definitely I'm a big diehard fan of Rajinikanth, so I traveled from Bangalore to here just for the audio launch, and it was very good, amazing. I loved it. குட்டி கதை, அந்த குட்டி கதை அவரோட ஸ்டைலில் நல்லா ஜாலியாக பேசினார். படத்தோட இது பேசினார். மற்றபடி வந்து எல்லா ஆக்டர்ஸோட காஸ்டியூமு அதை பற்றிலாம் சூப்பராக சொல்லியிருந்தார். கூலி படத்தோட அவரோட லைஃப் ஸ்டைலில் எப்படி அவர் கஷ்டப்பட்டு வந்தார் அதை பற்றிலாம் ஃபுல்லாக சொல்லியிருந்தார். ட்ரைலர் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸு தான். பக்கா வந்தது எல்லாமே. கட்டிக்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய காட்டவே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் படத்தில் அது இதுவாகிட்டோன்ட்டு கொஞ்சமாக தான் கட்டிக்கிறாங்க. மற்றவங்களோட ஆக்ஷன் இது நிறைய இருக்குது. தலைவர் கொஞ்சம் தான் வர்றாரு. Actually ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர். மெயின் பிக்சருக்கு வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர். ரொம்ப பாருங்க, கூலி காஸ்டியூம்லேயே வந்திருக்காரு. அவரை பிடிக்கிறீங்களே. ஒருத்தர் வந்து எல்லாரோட ப்ரெசன்ஸும் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரில். அந்த ஆராவே நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்தது. ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலி அவ்வளோ நல்லா இருந்தது. எக்ஸைட்மெண்ட் ரொம்ப கலப்புற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அது நீங்களே பாருங்க, சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நல்லாயிருக்கும். இல்லை ஆக்சுவலாக நான் தான் இப்போது சன் பிக்சர்ஸ் படம், ஸோ அப்படி இருக்கும்போது ரெட் கார்பெட் இப்போ தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு மெயினாக வந்தது என்னென்னா தலைவரோட ஸ்பீச்சை பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்பவே பயங்கரமாக இருந்தது இது தலைவர். இல்லை எனக்கு என்ன அப்படின்னா, அதாவது அந்த மனுஷன் வந்து ஒரு மோர் தென் ஒரு 1 hour பேசியிருப்பார். 1 hourமே வந்து அப்படியே ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக, அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அது அந்தளவுக்கு ஒரு லைஃப் லெசன்ஸாக இருந்தது. தலைவர் கூலியாக இருந்தது சொன்னாங்க. அதுக்கப்புறம்
அஜித்குமார் சார் அவங்களோட ரெஃபரன்ஸ் வேறு, அது நானும் எவ்வளோ நாள் நல்லா நினைக்கிறேன். அந்த வெங்கட் பிரபுவோட டைலாக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருந்தது. அந்த கூலி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இட்ஸ் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும் தம்பி. ஏன்னா ஆக்ஷன் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சார் அது கதைக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம அதை வந்து அந்த ராவன் ரஸ்டிக்காக தான் காட்ட முடியும்ல. ஸோ அதனால் அந்த ரேட்டிங் வந்து வழங்கியிருக்காங்க. பட் ஓகே ஓகே, ஸோ அதுதான் இப்போது அதான் அக்கார்டிங் டு த தேட்டர் ரூல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்க ஏற்ற மாதிரி 18+ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது தவிர இஃப் இன்கேஸ் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோ இல்லை குழந்தைங்களோ அது வந்து நம்ம ஒரு ஓடிடியில் வரும்போதோ இல்லை டெலிவிஷனில் போடும்போதோ அதுக்கேற்ற மாதிரி சில ட்ரிம் பண்ணி இது மாதிரி இருக்கலாம். வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப வெறித்தனமாக ஹைப் கொடுக்கலன்றாங்க. அதை பற்றி இல்லை இல்லை, ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த உள்ளே பார்க்கும்போது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சார் ஃபேன்ஸோட பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அந்த கமல் சாருக்கு சொல்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டாக அவங்க ஸ்ருதி கிட்ட பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபிலோமினோட கட்ஸ் எப்போதுமே நல்லாயிருக்கும். ஸ்ருதி ஹாசன் வேறு பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் அந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது இல்லை ஆமாம், ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் அவங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்னு சொன்னாங்க. அதான் இந்த படம் பார்த்துட்டதுக்கப்புறம் கமலஹாசன் அவள்கிட்ட நான் வந்து சொல்லுவேன், உன் பெர்ஃபார்மன்ஸை பற்றி அவங்க பாராட்டல அப்படின்னா என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காங்க. ஏன் கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இல்லை தெரில, ஏன்னா இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிமலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நல்லா போயிட்டு புஷ்பாவாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்தாலுமே பட் கலெக்ஷன் வைஸ் இட் வில் பி ஸோ குட்ல அந்த மாதிரி அந்த வகையில் அந்த இதில் வர பிகாஸ் ரேட்டிங் வந்து அது இட்ஸ் நாட் ஏ திங்கில். இப்போது பார்க்கும்போது தலைவரோட ஃபேன்ஸ் வந்து எல்லா வயசு கேட்டகரியிலையும் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது கதைக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் ஒத்துக்கிட்டதுனால தான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். தலைவர் ஸ்டைலில் கேட்கணும்னா மாசா கிளாஸா? பக்கா மாஸ். தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு சார். இட் வாஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ஆடியோ லான்ச். இந்த தடவை பாஸே கிடைக்கல, ஆனால் நாங்கள் அப்படி இப்படின்னு பாஸ் வாங்கி உள்ளே வந்துட்டோம். ஐ திங்க் இந்த இன்ட்ரடக்ஷனே எல்லா ஸ்டாரையும் ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டீமே பிளாக்ல இருந்தது, லோக்கி மட்டும் ஒயிட்டில் வந்திருந்தாரு. சொல்லாமல் நான் தான் அவங்களோட டேரக்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி மினிட் எவ்ரி ஸ்பீச் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அனிருத் பாட்டு கலக்கிட்டார் சார். அவர் சொன்ன ஒரு பஞ்சு டைலாக் இருக்கு, உடம்பை வந்து நம்ம தடப்படுத்தலைன்னா தடப்படுத்துறது நம்ம உடம்பை தடப்படுத்திடும். அதுதாங்க, நம்ம உடம்பை வந்து தடப்படுத்தலைன்னா நம்மளை வந்து அந்த உடம்பை தடப்படுத்திடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்பை நம்மளே காப்பாற்றிக்கணும். இந்த பஞ்சு டைலாக் சூப்பராக இருக்குதுங்க அந்த இதில் ஆடியோவில். அனிருத்தோட இதில் என்ன பண்ணுறது, வேற லெவல். கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஐயோ அந்த அக்கா ஒரு கத்துறாங்களே சொல்லுங்க ப்ரோ. எல்லாரும் இதுவாக மிக்ஸ்டு ரிவ்யூ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. இல்லை ப்ரோ, உள்ளே பார்த்ததுனால தெரியல அவ்வளோ ட்ரெய்லர்ஸு. நம்ம போயிட்டு திரும்பி பார்த்துட்டு ஃபோனில் அது அவ்வளோ கேட்கல உள்ள சவுண்டில். இப்போது ஒரு பாட்டு வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக பேச வச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பிஜிஎம் ஏதோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஹைப் கொடுத்தாகணும். ஆனால் இதில் கொடுக்கலன்னா மேபி அனிருத்தில் ஏதோ வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. சார் அவுட் ஸ்டாண்டிங் சார். ட்ரைலரு அவுட் ஸ்டாண்டிங்கு. பிஜிஎம் பிச்சிருக்கிறார் அனிருத். அந்த மோனிகா பாட்டு செட்டிங்கு அப்பா 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 எவ்வி சார், எவ்வி டான்ஸு, எவ்வி இது ஒன்றுமே சொல்கிற மாதிரியே இல்லை சார். ட்ரெய்லரை வந்து மெயின் பிக்சர் மாதிரி இது. மெயின் பிக்சர் இன்னும் எப்படி இருக்கும், பிரம்மாண்டா சார். இல்லை மியூசிக் சுத்தமாக இல்லை. அதாவது இங்கேருந்து அந்த வைப் வந்து ட்ரைலரில் எதுவுமே ஃபீல் பண்ணவே முடியல. என்ன டைலாக்ஸ் எங்களுக்கு கிளியராக இல்லை. ஆனால் ட்ரைலர் பார்க்கவும் ஃபுல்லாக வந்து டேயில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ட்ரைலர் ஓகே. ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் பற்றி உங்களுக்கு தெரியும். லைக் ட்ரைலர் ஒரு இதுவாக இருக்கும், படம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதான் வெற்றிமாறன் சொல்கிற மாதிரி தான், செல்லிங் த ஃபிலிம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மேக்கிங் அ ஃபிலிம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, பண்ணலாம், பொட்டென்ஷியல் இருக்குது. வி ஹேவ் அமீர் கான், உபேந்திராலாம் கர்நாடகா பேஸில் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஹில் ஹாவ் இஸ் ஓன் செட் ஆஃப் ஆடியன்ஸ். அதனால் சௌபினுக்கும் வந்துட்டு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க மலையாளத்தில். நாகார்ஜுனா கிங் உங்களுக்கே தெரியும். ஸோ இஃப் இட் டஸ் இட் வில் பி ஏபிள் டு மேக் 100,000 crores.